31வது கேள்வி. ஒரு மனை முக்கோண வடிவத்துல இருக்கு. அதோட பக்கங்கள் விகிதம் 4:3:5. சுற்றளவு 480 கொடுத்துருக்கிறதுனால 4x + 3x + 5x = 480. x 14 வந்துடும். இதுல இருந்து 4x 160, 3x 120, 5x 200 கண்டுபிடிச்சிடலாம். சைட்ஸ் தெரிஞ்சதுன்னா நமக்கு அதோட ஏரியா கண்டுபிடிக்க ஹெரான்ஸ் ஃபார்முலா 9th இருக்கு. அதுல சப்ஸ்டிடியூட் பண்ணி சால்வ் பண்ணும்போது 9600 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குது. லைனை 1:3 விகிதத்துல உட்புறமா பிரிக்குது. A 1,4. B என்னது? இது 9th படிச்சிருப்போம். P of x, y = இந்த ஃபார்முலா இருக்கும். இதுல M1 N3. x1 y1க்கு பதிலா நமக்கு கொடுத்திருக்க A எடுத்துக்கணும். இது சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு x2 y2 கிடைச்சிடும். அப்ப ஆன்சர் C -7, -4. 33. Aங்கிறது ஒரு எம்டி செட், Bங்கிறது பவர் செட் ஆஃப் E. பவர் செட் ஆஃப் Aங்கும்போது அந்த எலமெண்ட் அதோட ஒரு எம்டி செட் வேற வந்துடும். A டெல்டா Bங்கும்போது A - B யூனியன் B - A. இப்ப யூனியன் பண்ணும்போது நமக்கு எம்டி செட் தான் கிடைக்கும். அப்ப ஆப்ஷன் A. Question number 34. ஒரு டஸ்ட்பின் சிலிண்டர் ஷேப்ல இருக்கு. அது ஒரு ஃப்ரஸ்டமா இருக்கு. நடுவுல அது மாதிரி ஒரு வெட்டி இருக்காங்க. இணையில்லா பக்கமா இருக்கு. இப்போ டயமீட்டர் 10னா ரேடியஸ் R = 5 cm. அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் வால்யூம்க்கும் உள்ள ரேஷியோ. இது 10th இருக்கு. 10th 7th சாப்டர்ல ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க இந்த ஃபார்முலா. அந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்க ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது h1 + h2/2க்கு மேலையும் கீழையும் கேன்சல் பண்ணிடலாம். R அடிச்சிடலாம். பையை கேன்சல் பண்ணிடலாம். 2/Rன்னு வந்துடும். Rக்கு 5ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணா நமக்கு ரேஷியோ கிடைச்சிடும். Question number 35. 9 feetல ஒரு பில்டிங் இருக்கு. அதுல 45 டிகிரி ஆங்கிள் இருக்கிறப்பல அது டாப்பை பார்க்கலாம். ஒரு கொத்தனார் வந்து படிக்கட்டு கட்டுறாரு. ஒவ்வொரு படிக்கட்டோட அகலமும் 6 அங்குலம். ஒரு அடிங்கிறது 12 அங்குலம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 9 அடிங்கிறது 108 அங்குலம் இன்ச்சஸ். தீட்டா வந்து 45 டிகிரி. இப்போ வந்து நமக்கு ஆப்போசிட் தெரியும், அட்ஜசன்ட் தெரியாதுங்கிறதுனால tan தீட்டா. அப்போ 108/x, x = 108. ஏன் நம்ம இங்க அங்குலத்துக்கு மாத்திருக்கோம்னா ஒரு ஸ்டெப்போட அகலம், அதாவது அந்த ஹைட் கொடுத்துருக்கும் போது 6 கொடுத்துருக்காங்க. எத்தனை ஸ்டெப்புங்கும் போது ஒவ்வொரு படிக்கட்டோட அகலமா 6 அங்குலம் அப்படிங்கும்போது மொத்தம் 6 அங்குலத்துக்கு எத்தனை உருவாக்கலாங்கிற போது டோட்டல் லென்த் அந்த 6ஆல டிவைட் பண்ணும்போது 18 கிடைச்சிடும். ஒரு கன செவ்வகம் இருக்கு. அதை சின்ன சின்ன கன சதுரமா மாத்துறாங்க. ஒரு ஷேப்ல இருந்து இன்னொரு ஷேப்புக்கு மாத்தும் போது அதோட வால்யூம் மாறாது. இந்த கன செவ்வகத்தோட வால்யூம் கண்டுபிடிக்கிறோம். V = L × B × H. இது மீட்டர்ல கொடுத்துருக்கிறதுனால சென்டிமீட்டருக்கு மாத்திட்டு வால்யூம் கண்டுபிடிச்சிட்டோம். டயகனல்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதோட மூலை விட்டம். கியூபோட டயகனல் வந்து √3a = 4√3. இதுல கொடுத்துருக்காங்க கிவன் a = 4ன்னு வந்துடும். a³ = 64. எத்தனை கியூப்ஸ் உருவாக்க முடியுங்கிறதுனால டோட்டல் வால்யூம் 64ஆல் டிவைட் பண்றோம். அப்ப 600 கியூப்ஸ். Question number 37. ஒரு மின்கம்பம் இருக்கு. இதை நேரா நிக்க வைக்கிறதுக்காக 2 கம்பியால 2 பக்கமும் இழுத்து கட்டியிருக்காங்க. ஒரு கம்பியோட ஏற்ற கோணம் 60 டிகிரி. இதோட லென்த் 6 மீட்டர். இன்னொரு கம்பியோட ஏற்ற கோணம் இந்த கீழே இருந்து மேல பார்க்கும்போது 60 டிகிரி. இதோட லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ஆப்போசிட் தெரியும். நமக்கு அப்புறம் இந்த ஹைபாட்டனஸ் தெரியும். இப்போ இது ரெண்டும் தெரிஞ்சா sin தீட்டா தான். அப்போ sin 30 = h/6. இதுல இருந்து ஹைட் 3 cm கண்டுபிடிச்சிடலாம். அடுத்ததா sin 60 இங்க h பதிலா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 3ன்னு. நமக்கு இந்த லென்த் தான் வேணும். அதனால தான் sin தீட்டாவை திரும்ப யூஸ் பண்ணியிருக்கோம். sin 60 degree = 3/L. L வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 2√3ன்னு கிடைச்சிடும். Question number 38. இதுவும் 9th இருக்க சம் தான். ABCன்னு 3 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. AB = BCன்னா அந்த Cல இருக்கிற Aயோட வேல்யூ என்ன? நமக்கு தெரியும் ABங்கிறது டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, BC டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இதுல டைரக்டா அந்த பாயிண்ட்ஸை சப்ஸ்டிடியூட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்து சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். Question number 39. Tan theta = 3/4. Then 3 sin theta - 4 cos theta / 4 sin theta + 3 cos theta. இதோட வேல்யூ என்ன? இப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாவே நம்ம cos thetaவால டிவைட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தா தெரியும். ஏன்னா இதுல tan வந்துருங்கிறதுக்காக
இந்த டேனுக்கு பதிலா 3/4. காசையும் கேன்சல் பண்ணா 1. இங்க டேனுக்கு பதிலா 3/4, இங்க 1. இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது ஆன்சர் நமக்கு B. P of Aங்கிறது ஏங்கிற வெற்று கணத்தோட அடுக்கு கணம். அப்போ அதுல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்னா 2. N of Aங்கும்போது 0. இது வெற்று கணம்ங்கிறதுனால. அப்போ 0 plus 1 1 தான். அப்போ 2 not equal to 1. இது incorrect statement தான் கேட்டிருக்காங்க. அப்போ A தான். இன்னொன்னு empty set is a subset of itself. அது கரெக்ட் தான். இதுல நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு மேப்பிங் 1 to 1 எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ ஃபைனைட் செட் தான். A contained or equal in C, B contained or equal in C னா A delta B contained or equal in C. ஓகே, அது கரெக்டாகவும் இருக்கு. அப்போ நாட் கரெக்ட்டுங்கிறப்ப A தான்.